ஹலோ ப்ளேடர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன ப்ரோ ரிவ்யூ வீடியோ அப்படின்னு கேட்பீங்க. நம்ம ஏற்கனவே எக்கச்சக்கமான பேப்ளேட்ஸ் வந்துட்டு அன்பாக்சிங் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது, கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாம் ரிவ்யூ பண்ண போகிற பேப்ளேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ செகண்ட் ஜென்ரேஷன். ஓகேங்களா, செகண்ட் ஜென்ரேஷனில் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட குரோனோஸ் பேப்ளேட் ஆல்ட்ரு காக்னைட். ஓகேங்களா, ஸோ ஆல்ட்ரு காக்னைட்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக அந்த பேப்ளேட் என்னது, எது சம்மந்தப்பட்டது, அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மொத்தம் 2 டைப்பான அட்டாக்கு, அதுக்கப்புறம் ஸ்டாமினான்னு நினைக்கிறேன். ஸோ இது 2 விதமான மூட்ஸ் இருக்குது. ஸோ அதை செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ வாங்க நாம் இப்போது ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். ஓகே ப்ளேடர்ஸ், இப்போ நாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாம் இந்த டிரைவர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் கைண்ட் ஆஃப் டக்கரோடாமி டிரைவர். ஸோ இது முழுக்க இது ஒரு டக்கரோடாமி பேப்ளேட். ஓகேவா, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்ளேடை தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா மேட் இன் வியட்நாம் அப்படின்ட்டு இருக்கா. ஸோ இதுவே வந்துட்டு இது மேலே இருந்துச்சுன்னா இது வந்துட்டு ஸ்டாமினாங்க, இதுவே இது கீழே இருந்தால் இது வந்துட்டு அட்டாக்குங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸு. சூப்பராக இருக்குதுல்ல, லைக் கிமிக்குள்ள பேப்ளேடுன்னு கூட சொல்லலாம். எவல்யூஷனில் ஒரு நல்ல கிமிக் இருக்கிற ஒரு பேப்ளேட். இது நம்மளோட டிஸ்க்கு 6 டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வால்ட்ரியாக் ஜெனிசிஸ் வால்ட்ரியாக்கு இருக்கும் அதே ஃப்ரேமை தான் வந்துட்டு இதுக்குமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு லேயர். ஸோ லேயர் பற்றி நான் சொல்லவே தேவையில்ல. லைக் எப்படி சொல்கிறது, ஒரு கிளாக் சம்மந்தப்பட்ட பேப்ளேட் தான் இது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஆல்ட்ரு காக்னைட்னாலே ஒரு கிளாக் தான். ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான கலர் பேட்டர்ன் இருக்குது. ஸோ ஒன்று ப்ளூ, இன்னொன்று ரெட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நாம் இந்த இடத்துல ஒரு ரெட் கலரில் ஒரு டாட் மாதிரி இருக்கா. ஸோ இது வந்துட்டு அட்டாக் மோடு. இதை அப்படியே நம்ம சேஞ்ச் பண்ணி இப்படி ஒரு லாக்கு போட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு ப்ளூ கலரில் ஒன்று ஷோ ஆகும். ஓகேங்களா, ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு, ஏன்னா பேப்ளேடை ஹேண்டில் பண்ணும்போது நம்ம பார்த்து தான் ஹேண்டில் பண்ணோம். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது ஒரிஜினலாக ப்ரோ எப்படி சொல்கிறது, இந்த கிமிக் வந்துட்டு ஒர்க் ஆகுமா, லைக் இந்த ரெட்டு ப்ளூ இந்த கிமிக் சொல்கிறீங்களா, இது ஒர்க் ஆகுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரியல. பட் அவ்வளோக்க அனிமே சீரீஸில் பொறுத்த வரைக்கும் ஒர்க் ஆகும் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ ரியாலிட்டியில் வந்துட்டு ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியலைங்க. ஸோ ஒர்க் ஆகலாம், ஒர்க் ஆகாமல் கூட போகலாம், இல்லை 50% கூட இருக்கலாம். பட்டு இந்த டிரைவர் கிமிக் வந்துட்டு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகேவா, ஸோ இவ்வளோ தான் இந்த பேப்ளேட். ஸோ இந்த பேப்ளேட்டை பற்றி அவ்வளோ பெருசாலாம் எதுவும் கிடையாது. ஓகேங்களா, பியூர் மின்ட் கண்டிஷன், ரஸ்ட் ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம ஒரு லான்ச்சிங்கை போட்டுருவோம். நம்மளோட ஸ்டேடியத்தை எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளோட லான்ச்சர் எடுப்போம். ஓகே ப்ளேடர்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லான்ச் விடுவோம். 3, 2, 1 தெரியும். ஸோ ஆல்ட்ரு காக்னைட் வந்துட்டு உண்மையாலுமே ஒரு ஸ்டாமினா டைப் பே, அதுக்கப்புறம் அட்டாக் டைப் பேன்னு கூட சொல்லலாம். ஒரு சூப்பரான ஒரு பேப்ளேடுன்னே சொல்லுவேன். அட்டாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, அக்ரெசிவாக இருப்பான். ஸோ ஸ்டாமினாவில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மைல்டாகவே ஸ்பின் ஆகும். ஓகேங்களா, யாராவது ஆல்ட்ரு காக்னைட் வச்சுருந்திங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இப்போது இதோட ஸ்பின் மூமெண்ட்டை பார்த்துருப்பீங்க, அவ்வளோ பெருசாலாம் இருக்காதுங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு பேட்டில் பண்ணி பார்ப்போமா. இதுக்கு நான் எடுக்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேங் ஃபீனியர், அதுக்கப்புறம் ஸ்டோம் ஸ்ப்ரிகன். ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன பேட்டில் தாங்க, லான்ச் பண்ணுவோம். 3, 2, 1 சொல்லி அடி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவன் ஸ்டாமினாவில் இருக்கான். ஸோ நம்ம அட்டாக்கில் போடுவோம். த்ரீ டூ ஒன் சொல்லி அடி. ஸோ அட்டாக்ல வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக ஸ்டாமினாவே இருக்காது இவனுக்கு. ஸோ ஜெயிச்சது ஆல்ட்ரு காக்னைட். ஸோ இப்போ நம்ம மோடை சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லான்ச் பண்ணுவோம். 3, 2, 1 சொல்லி அடி.
ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டோன்ஸ் ரைசன் எல்லாம் சொல்லுவாங்க. 3 to 1 தேடி சொல்லிடு. 3 to 1 தேடி சொல்லிடு. பஸ்ட் பண்ணிட்டான். அட்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாமினா இருக்காது, பட் சூப்பராகவே ஸ்பின் ஆகும். ஸோ பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ அட்டாக் தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இதில் மொத்தம் 3 மூட் இருக்குதான்னு எனக்கு தெரியல, பட்டு ஒவ்வொரு கிளிக்குக்கும் ஒவ்வொரு மாதிரி இதாகிறான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கானா. ஸோ இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. என்னடா இது, நம்மளோட ஆல்ட்ரு மொத்தம் 2 இது தானே தெரிலைங்க. ஐ திங்க் ஸோ நான் இதுலேயே வச்சு பார்க்குறேன். இப்போது அட்டாக் மோடில் இருக்கான். ஸோ மறுபடியும் 1 more பேட்டில் விடுவோம். 3 to 1 தேடி சொல்லிடு. 3 to 1 தேடி சொல்லிடு. அட்டாக் மூடுங்க, இது பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு. ஸோ அட்டாக் மோடு தான் இது. ஸோ டிஃபீட் பண்ணிட்டான். இப்போ நம்ம ஸ்டாமினாவில் வச்சு பேட்டில் பண்ணுவோம். ஃபேங் ஃபினியரை ஃபஸ்ட் லான்ச் பண்ணலாம். 3 to 1 தேடி சொல்லிடு. 3 to 1 தேடி சொல்லிடு. நல்ல ஹிட்டு, சரியான ஹிட்டுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபேங் ஃபினியர்ஸ் தான் ஜெயித்தான். ஸ்டாமினாவோட அட்டாக் தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ட்ரு கக்னேட் அதில் தான் சூப்பராக வந்துட்டு பேட்டில் பண்ணுறான். ஸோ பார்ப்போம். 1 more பேட்டில். 3 to 1 தேடி சொல்லிடு. 3 to 1 தேடி சொல்லிடு. இப்போ பார்த்தீங்களா, ஒரு சரியான ஹிட்டு கொடுத்தான், பட் ஃபேங் ஃபினியர் ஒரு ஹிட்டு கொடுத்துச்சு. அவ்வளோதான், களமாற ஆரம்பிச்சிருச்சு பேப்ளேடு. ஸோ ஜெயிச்சது ஃபேங் ஃபினியர். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், லான்ச்சை மாற்றி விடுவோம். ஃபஸ்ட்டு ஃபேங் ஃபினியரை லான்ச் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஆல்ட்ரு கனெக்ட் விடுவோம். 3 to 1 தேடி சொல்லிடு. 3 to 1 தேடி சொல்லிடு. சூப்பருங்க, செமையான ஒரு அடி கொடுதான். 1 more பேட்டில். 3 to 1 தேடி சொல்லிடு. 3 to 1 தேடி சொல்லிடு. ஃப்ளவர் பேட்டர்னில் போகிறான். ஸோ பார்ப்போம். எனக்கு அட்டாக் மோடு தான்ப்பா பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எந்த இது பிடிச்சிருக்குன்னு மாதிரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ ஜெயிச்சது ஃபேங் ஃபினியர். எதுக்காக ஃபேங் ஃபினியர் தொடர்ந்து ஜெயிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த டிப்பு தான். ஸோ இந்த டிரைவர் வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்மூத்தான டிரைவர்னு சொல்லுவோம். ஒரு ஸ்டாமினாக்கான ஒரு டிரைவர் இது பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளோட ஆல்ட்ரு கக்னேட்டோட பவர் அண்ட் எபிலிட்டி நம்ம டெஸ்ட் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம அதை பார்ப்போம். இப்போது ஜஸ்ட் ஒரு ரிவ்யூஸ் ஸ்மால் பேட்டில் மட்டும்தான் நம்ம போட்டிருந்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஏதாவது மிஸ்டேக்ஸ் எதுவும் பண்ணியிருந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. ஆல்ரைட் கைஸ், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.